ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். தை திருநாளை வரவேற்க நாம் எல்லாரும் உற்சாகமாக இருக்கிறோம். இந்த டைமில் நம்ம பொங்கல் அன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளை எப்படி நம்ம மார்க்கெட்டில் தரமானதாக செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல நம்ம வெண்டைக்காவை எப்படி செலக்ட் பண்ணி வாங்கலான்னு பார்க்கலாம். நிறைய கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காவை நம்ம ஒடிச்சு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஒடிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா அந்த காயை அதுக்கப்புறம் யாருமே வாங்க மாட்டாங்க, அது வேஸ்ட் ஆகிடும். அதனால நம்ம இந்த மாதிரி காம்பை முறிக்காமல் நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல நான் எடுத்துருக்கிற வெண்டைக்காய் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்ததுமே நமக்கு தெரிஞ்சிடும் இது ஒரு முத்தலான வெண்டைக்காய் அப்படின்னு. அதனால இதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ அடுத்து இருக்கக்கூடிய வெண்டைக்காய் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு முத்தலான வெண்டைக்காய் தான். ஆனால் பார்த்ததுமே உங்களுக்கு தெரியாது. நம்ம இதோட முனையை உடைச்சி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஆனால் முனையை உடைக்காமலே நம்ம வாங்கணும் அப்படின்னா இந்த காய் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா விதைகள் எல்லாமே நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த வெண்டைக்காவையும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாது. இது முத்தல் வெண்டைக்காய். இதோட காம்பை நம்ம ஒடித்தோம் அப்படின்னா சரியாக ஒடியாது. அதனால் இதையும் நம்ம வாங்க வேண்டாம். இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய வெண்டைக்காய் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மீடியமான ஒரு வெண்டைக்காய். இது முத்தலும் இல்லாமல் ரொம்ப இளம் வெண்டைக்காயும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி வெண்டைக்காய்களை நம்ம குழம்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் மோர் குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு, சாம்பார், இந்த மாதிரி குழம்பு வகைகளில் நம்ம இந்த மாதிரி வெண்டைக்காய் பயன்படுத்தலாம். இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் நமக்கு அதோடைய காம்பு உடஞ்சிரும். இது குழம்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காயையும் நம்ம குழம்புக்கு பயன்படுத்திக்கலாம். நீங்கள் உங்களை விரலாலே ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ரெண்டு வெண்டைக்காயும் குழம்பு வெண்டைக்காய், இதுவும் அப்படி தான் குழம்புக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் பிஞ்சு வெண்டைக்காய் தான். இதை நம்ம தாராளமாக வாங்கலாம். இந்த மாதிரி நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதோட சாஃப்ட்னஸ்ஸு. உடைக்காமலே நம்ம வாங்கிடலாம். இந்த மாதிரி வெண்டைக்காவை நம்ம பச்சடி பண்ணுறது, அதுக்கப்புறமா கூட்டு பண்ணுறது, பொரியல் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நல்ல பிஞ்சு வெண்டைக்காவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா பிஞ்சு வெண்டைக்காய் மாதிரி குட்டியாக தான் நமக்கு இருக்கும். ஆனால் இது முத்தல் வெண்டைக்காய். இதோட விதைகள் எல்லாமே நமக்கு வெளியே தெரிகிற மாதிரி இருக்கிறது. இது முத்தல் வெண்டைக்காய். இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2 டைப்ஸ் ஆஃப் வெண்டைக்காய் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. 2 வெரைட்டி ஆஃப் வெண்டைக்காய் இருந்துச்சு. அதனால் நம்ம நல்லா செக் பண்ணி வாங்கணும். இப்போ இந்த 2 வெண்டைக்காயும் நல்ல பிஞ்சு வெண்டைக்காய். இது நம்ம பொரியல், பச்சடி அந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த ரெண்டும் நமக்கு பொரியல், பச்சடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பிஞ்சு வெண்டைக்காய் உடைக்காமலே நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தக்காளி எப்படி நம்ம செலக்ட் பண்ணி வாங்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தக்காளி காய் மாதிரி இருக்கிறத நம்ம வாங்கக்கூடாது. அது நமக்கு குழம்புக்கு, கிரேவிக்கு, இதுக்கெல்லாம் நமக்கு டேஸ்ட்டாக இருக்காது. எப்போதுமே நம்ம 2 நாள் பழுக்கிற பழமாக பார்த்து நம்ம வாங்கிக்கணும். இந்த மாதிரி கலரில் இருக்கும்போது நம்ம அந்த தக்காளியை சூஸ் பண்ணக்கூடாது. இந்த பகுதியை தான் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். தக்காளி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த தக்காளியை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரெட்டாக இருக்குது, பளபளன்னு இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா அடி வாங்கின தக்காளி, ரொம்ப கண்ணி போய் இருக்குது.
இதை நம்ம வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. இதை நமக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிடும். அதனால் இதை நம்ம வந்து சூஸ் பண்ண மாட்டோம். இந்த தக்காளிக்கும் அந்த தக்காளிக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். நான் இந்த கையில் வச்சுருக்கிற தக்காளி வந்து நல்ல தக்காளி, இது வந்து அடி வாங்கின தக்காளி. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். அது பழன்னு இருக்குது. இப்போ இந்த 2 தக்காளியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தக்காளி. இதை நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த தக்காளி வந்து வலது கையில் இருக்கக்கூடிய தக்காளி வந்து நமக்கு உடனே சமையலுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம். இடது கையில் இருக்கிற தக்காளி வந்து 1 நாள் 2 நாள் கழித்து நம்ம வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து காய்கறி வாங்கிட்டு வந்ததும் நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்து எது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுபடி நம்ம பண்ணணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் எந்த தக்காளியுமே நமக்கு கெட்டு போகாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த 2 தக்காளியும் தான் குக்கிங்க்கு சிறந்த தக்காளி. இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சைஸ் தக்காளி, பெரிய சைஸ் தக்காளின்னு இருக்கும். நம்மளோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கணும். அடுத்ததாக வந்து வாழைக்காய் எப்படி நம்ம வாங்கலான்னு பார்க்கலாம். இதில் 2 டைப் ஆஃப் வாழைக்காய் வந்து இருக்குது. வாழைக்காய் வாங்கும்போது எப்போதுமே அதோட காம்பு பகுதியை நம்ம பார்த்து வாங்கணும். அது காஞ்சு இருந்தது அப்படின்னா அந்த வாழைக்காய் வந்து தார் பறித்து ரொம்ப நாள் ஆச்சுதுன்னு அர்த்தம். அது ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும். அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நல்ல நமக்கு க்ரீன் கலராக இருக்கும். கட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வாழைக்காவோட காம்பு பகுதி வந்து சுருங்கி போயிருக்கும், கலரும் மாறி இருக்கும். அதை வச்சு நம்ம அது ஃப்ரெஷ் வாழைக்காவா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது தான் நமக்கு காய்கறிகள் எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சமைக்கும்போது. இப்போ இதில் வந்து எனக்கு இடது பக்கம் இருக்கிற வாழைக்காய் தான் வந்து ஃப்ரெஷ் வாழைக்காய். வலது பக்கம் இருக்கிறது வந்து 2-3 நாள் ஆன வாழைக்காய். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் காம்போட டிஃப்ரென்ஸு. இது வந்து நல்லா கொஞ்சம் காஞ்சிருக்குது. இது பழைய வாழைக்காய், இது ஃப்ரெஷ்ஷாக உள்ள வாழைக்காய். இந்த மாதிரி தட்டி பார்த்தாலும் நமக்கு தெரியும் நல்லா கல் மாதிரி இருக்குதான்னு நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப ஹார்டாக இருக்கணும் வாழைக்காய், இல்லைன்னா பழம் மாதிரி நமக்கு வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் வாழைக்காய் வாங்கும்போது அதோடைய காம்பை வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்ததாக முருங்கைக்காய் பார்க்க போகிறோம். முருங்கைக்காய் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம கையில் வச்சு முறுக்கி பார்த்தோம் அப்படின்னா உடையாமல் நமக்கு முருங்குச்சு அப்படின்னா அது நல்ல முருங்கைக்காய். சில முருங்கைக்காயில் வந்து இந்த முனைகள்லாம் உடஞ்சிருக்கும். அது பறிக்கும் போதே நமக்கு கீழே விழும்போது அது உடஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம முறுக்கி விட்டோம் அப்படின்னா உடையாமல் இருந்துச்சு அப்படின்னா அது பிஞ்சு முருங்கைக்காய். அதை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். இப்போ இதில் விதைகள்லாம் இந்த மாதிரி நமக்கு பெருசாக தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து முத்தல் முருங்கைக்காவாக தான் இருக்கும். இதை நம்ம வந்து சூஸ் பண்ணக்கூடாது. சில முருங்கைக்காயில் பார்த்திங்கன்னா கருப்பு புள்ளிகளும் பிசின் அடித்த மாதிரியும் இருக்கும். அந்த முருங்கைக்காயும் நம்ம சமையலுக்கு வாங்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இது முத்தல் முருங்கைக்காய் அப்படிங்கிறனால இதை முறுக்குனதுமே நமக்கு வந்து உடஞ்சிரும். இந்த மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். இந்த முருங்கைக்காவை நம்ம சமையலுக்கு பயன்படுத்த முடியாது. முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் க்ரீன் கலராக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழுப்பு கலராக இருக்கும். பழுப்பு கலராக இருக்கக்கூடிய முட்டைக்கோஸ் வந்து முத்தின முட்டைக்கோஸ். அது கட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிருக்கும். மேலே இருக்கிற கெட்டுப்போன பகுதியை மட்டும் நமக்கு கட் பண்ணிவிட்டு அப்படி கொடுத்துருவாங்க. அதனால் இந்த நடுப்பகுதியை வந்து முதல்ல பார்த்து வாங்குங்க. நான் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக கட் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த மாதிரி அடர்த்தியாக இருக்கணும் பூவு, அதே டைம் வந்து நல்ல வெயிட்டாகவும் இருக்கணும். இந்த மாதிரி அடர்த்தியான முட்டைக்கோஸ் வந்து நம்ம வாங்கலாம். காலிஃப்ளவர் எப்படி வாங்கலான்னு பார்க்கலாம். இந்த அடியில் இருக்கக்கூடிய இலைகளை எல்லாத்தையுமே நம்ம வந்து கடையிலே நம்ம கட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம உள்ளே செக் பண்ணி பார்க்கும்போது இதுவும் உங்களுக்கு வந்து முதல்ல பழுப்பு கலராக மாறும். நடுவில் வந்து பழுப்பு கலராக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து முத்தின காலிஃப்ளவர். அதனால் அதை நம்ம வந்து வாங்கக்கூடாது. சீக்கிரமாகவே அது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியாது, கெட்டு போயிடும். இன்னொன்று, இந்த பூ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இருகலாக டைட்டாக இருக்கணும். நமக்கு
இலக்கா நமக்கு வந்து பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் வரக்கூடிய கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.